சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1 நாள் தாம்மா இருக்கு. டாக்டர் குடுத்துட்டு போனேன். 5 நாள்ல 4 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 1 நாள்ல யார் அப்பான்னு சொல்லிட்டு சொல்லல அப்டின்னா, அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு நெனைக்கிறேம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1 நாள் இருக்குல்லம்மா. நான் அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சித்ராதேவிக்கு பயம் வந்துருது. கௌதம கூப்பிட்டு, "டேய் உண்மைய சொல்றா. இன்னும் 1 நாள் தான்டா இருக்கு. நீ எதுவும் தப்பு பண்ணல. இது உன் குழந்தை கிடையாதுல்லன்னு." இவன் என்னம்மா எப்ப பாரு என்னையே சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்க. நான் கிடையாதும்மா. நான் சின்ன சின்ன தப்பு செய்வேனே சரி, இந்த தப்புலாம் நான் செய்யலம்மா. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டும்மா அந்த டாக்டர் அப்படின்றாங்க. சரி அங்க பார்த்தா அனாமிகா கூப்பிட்டு கேட்குறாங்க. "ஏங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான்லாம் எதுவும் தப்பு பண்ணல அனாமிகா" அப்படின்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப முழிச்சுட்டு இருக்காங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன சூர்யா ரெடி ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டிஎன்ஏக்கு. "இல்ல யாருன்னு ஒத்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல டாக்டர் யாருன்னே தெரியல. நான் டிஎன்ஏக்கே ஒத்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்றாரு. தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் வந்துருது. நம்ம குடும்பமானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும் இதுல யாரோ ஒருத்தர் தான் அப்பான்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது.